சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலையில் துணை ராணுவப் படையினர் மற்றும் காவலர்கள் இணைந்து கொடி அணிவகுப்பை நடத்தினர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யவும் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காமராஜர் சிலை அருகே தொடங்கிய அணிவகுப்பு கல்நகர், மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பழைய நில எடுப்பு இடங்களில் வீடு கட்டி குடியிருந்து வரும் மக்களின் பட்டா கோரிக்கை குறித்து தீர்வு காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக முதல்வரின் முன்னெடுப்பு திட்டம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தெரிவித்துள்ளது. இருநபர் குழுவின் விசாரணை அறிக்கையினை பெற்று மக்களுடைய நீண்டகால கோரிக்கையினை தீர்ப்பதற்கும் நில உரிமையாளர்களுக்கு பட்டா கிடைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் குஞ்சரம் கிராமத்தில் ரதி மன்மதன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி 5 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது. திருக்கல்யாணம் நடந்த இடம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே சமூக மக்களிடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது. இந்நிலையில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் ரதி மன்மதன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் அருகே சாலையை கடக்க முயன்றபோது டிராக்டர் மோதியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். கௌதம்பேட்டையைச் சேர்ந்த 15 வயதுடைய தருண் என்பவர் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த கரும்பு ஏற்றி வந்த டிராக்டர் சிறுவன் மீது மோதியது. இதில் அவரது தலை நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக டிராக்டர் ஓட்டுநர் பிரதேஷ் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பார்கடல் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியா தனஞ்செழியன் 35 லட்சம் மதிப்பிலான நிலத்தை இருளர் மக்களுக்கு தானமாக தந்துள்ளார். அந்த நிலத்தில் அரசின் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடும் கட்டி வழங்கினார். ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் KC வீரமணி, சேவூர் ராமச்சந்திரன் முன்னிலையில் பயனாளர்களுக்கு பத்திரம் வழங்கப்பட்டது. இந்த காலத்துல யாரும் எங்களுக்கு அந்த மாதிரி கட்டி கொடுத்ததில்ல. அவர் எங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அவர் நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்குது. எங்க குடும்பமே எல்லாரும் அவரை பாராட்டுறோம், பெருமகிழ்ச்சியா நினைக்கிறோம். அரிதான மரபணு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 1.5 வயது குழந்தையின் மருத்துவ செலவுக்கு உதவ வேண்டுமென பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமர்கள் பகுதியைச் சேர்ந்த ஹரிதாஸ், துர்காதேவி தம்பதியின் பெண் குழந்தை தனன்யா முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். 9 கோடி ரூபாய் மதிப்பிலான மரபணு ஊசி செலுத்த வேண்டிய சூழலில் உதவி கிடைத்துவிட்டதாக பரவிய வதந்தியால் நிதி உதவி நின்றுவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இருக்க பாப்பாக்கு அவங்களோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப செயலிருந்து வந்துகிட்டே இருக்கு. எங்க குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்கு ப்ளீஸ் எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. கோவையில் பிரபல மருத்துவரின் தாயார் கஸ்தூரி 2 சவரன் நகைக்காக கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேபாளத்தைச் சேர்ந்த 2 தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். 8 தனிப்படை அமைத்து சென்னை, பெங்களூரு, மகாராஷ்டிராவில் தேடுதல் வேட்டையில் இறங்கிய தனிப்படை பெங்களூருவில் நேபாள் நாட்டைச் சேர்ந்த ராகேஷ் சாடு, திலீப் ஆகிய இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் 3 பேரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருகூரில் 45 ஆதி திராவிடர் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மனை பட்டாவை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறையினர் நிலத்தை அளவிட வந்தபோது பங்குத்தந்தை இருதயசாமி தலைமையில் திரண்ட 200க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்தை பள்ளி விளையாட்டு மைதானமாக மாற்ற வேண்டும் அல்லது பொது தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பந்தல் அமைத்து போராடினர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டு போராட்டம் கைவிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பிலாவடி அரசு நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட சாக்குகள் சரக்கு வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டதைக் கண்டு விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். தங்களது நெல்லை கொள்முதல் செய்ய சாக்கு இல்லை என்று கூறி வரும் நிலையில் இந்த சாக்குகள் வியாபாரிகளுக்காக கொண்டு செல்லப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளன. இளையூர் கொள்முதல் நிலையத்திற்கு சாக்குகள் கொண்டு செல்லப்படுவதாக ஓட்டுநர் கூறிய நிலையில் திருவாரூர் மண்டல மேலாளர் விளக்கமளிக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு அருகே கொத்தடிமைகளாக இருந்த 24 பேர் மீட்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் மடக்குறிச்சி அருகே கரும்பு வெட்டும் பணிக்காக கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 24 பேரை வருவாய்த்துறையினர் மீட்டனர். 5 சிறுவர்கள் மற்றும் 4 சிறுமிகள் அடங்கிய இந்த குழுவினருக்கு உரிய கூலி வழங்காமலும் வெளியே விடாமலும் யுவராஜ் சிண்டோ என்பவர் அடைத்து வைத்திருந்தது சோதனையில் உறுதியாக இருக்கிறது. மீட்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கிய வருவாய் கோட்டாட்சியர் செல்வராஜ் அவர்களை பாதுகாப்பாக திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். தரகர் யுவராஜ் சிண்டோவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே புதுப்பட்டினம் கடற்கரையில் 150 கிலோ எடையுள்ள கடல் ஆமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இதுகுறித்து மீனவர்களும் பொதுமக்களும் அளித்த தகவலின் பேரில் வந்த கடலோர வனத்துறையினர் இறந்த நிலையில் இருந்த ஆமைகளை மீட்டனர். ஆமை உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்றும் அவர்கள் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான இந்திர ராட்டின ஏலத்தை முறைகேடுகளின்றி நடத்த வலியுறுத்தி பாஜகவினர் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை தாண்டி பாஜகவினர் ஓடியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே டிராக்டர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 3 கல்லூரி மாணவிகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். நெல்லையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்து நெல் மூட்டைகள் ஏற்றி வந்த டிராக்டர் மீது மோதியது. இதில் டிராக்டர் 2 துண்டாக்கி நெல் மூட்டைகள் சாலையில் சிதறி கிடந்ததுடன் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். விபத்து காரணமாக பனங்குடி 4 வழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.